செயற்கை நுண்ணறிவு துறையில் கம்யூனிகேஷன் ஒரு குவாண்டம் பாய்ச்சலை முன்னோக்கி எடுத்துள்ளது. இன்று ஒரு அற்புதமான வளர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். திஸ் இஸ் யுவர் only one தமிழ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபிகர் 1 என்று பெயரிடப்பட்ட ஒரு மனித வடிவ ரோபோ OpenAIயின் அதிநவீன பேச்சுக்கு பேச்சு பகுத்தறிவு தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஒருங்கிணைப்பு ஃபிகர் 1 அனுமதிக்கிறது. காட்சி தரவை செயலாக்குவது மற்றும் நிகழ்நேர உள்ளுணர்வு உரையாடல்களில் ஈடுபடுவது. அதேபோல நமது அன்றாட வாழ்வில் ஏஐயின் பங்கில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை கொண்டுள்ளது. ஃபிகர் 1 என்பது OpenAIயுடன் இணைந்து ஃபிகர் AIயில் உருவாக்கப்பட்ட ஒரு அதிநவீன மனித உருவ ரோபோவாகும். காட்சியை செயலாக்கும் திறனுக்காக இது தனித்து நிற்கிறது. OpenAIயின் மேம்பட்ட காட்சி அறிவு மற்றும் பேச்சு நுண்ணறிவு மாதிரிகள் மூலம் சாத்தியமாக உள்ளது. பொருள்களை அடையாளம் காணவும் அவற்றின் நோக்கத்தை புரிந்து கொள்ளவும் மற்றும் வினவல்களுக்கு உயர்மட்ட புரிதல்களுடன் பதிலளிக்கவும் AI ஃபிகர் 1 முடியுமாக உள்ளது. ரோபோ தன்னாட்சி முறையில் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது எதிர்கொள்ளும் தூண்டுதல்களின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறது. இது வடிவங்களையும் பொருட்களையும் அங்கீகரிப்பது மட்டுமல்லாமல் அவற்றின் சூழலை புரிந்து கொள்வது மற்றும் பல்வேறு பணிகளில் அவற்றை எவ்வாறு பயன்படுத்தலாம் எனவும் அறிவுகளை கொண்டுள்ளது. உதாரணமாக, ஒரு புத்தகத்தை எடுக்கச் சொன்னால் ஃபிகர் 1 ஒரு செவ்வக பொருளை மட்டும் பார்க்காமல் இது ஒரு புத்தகம் என்பதை அங்கீகரித்து அதன் செயல்பாட்டை புரிந்து கொண்டு பின்னரே கையில் எடுத்துக்கொள்கிறது. ஃபிகர் AI ரோபோட்டிக்ஸ் OpenAIயின் மூலம் மொழி மாதிரிகளின் இந்த ஒருங்கிணைப்பு உற்பத்தி மற்றும் தளபாடங்கள் முதல் சில்லறை விற்பனை மற்றும் கிடங்கு வரையிலான பரந்த அளவிலான செயல்பாடுகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனித உருவத்தை உருவாக்கியுள்ளது. உற்பத்தி திறன் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தும் மனிதர்களுடன் இணைந்து அன்றாட பணிகளை செய்யக்கூடிய ரோபோவை உருவாக்கியுள்ளது. AI மற்றும் ரோபோட்டிக்ஸ் துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஃபிகர் 1 பிரதிபலிக்கிறது. இந்த தொழில்நுட்பங்கள் நாம் வாழும் மற்றும் வேலை செய்யும் விதத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் திறனை கொண்டுள்ளது. ஃபிகர் 1 திறன்களின் மையத்தை ஆராய்ந்தால் பேச்சுக்கு பேச்சு பகுத்தறிவு இந்த அம்சம் ஃபிகர் 1 உலகத்துடனான தொடர்புகளின் முக்கிய அம்சமாகும். இது பார்க்கவும் கேட்கவும் அதே போன்று புரிந்து கொள்ளவும் பதிலளிக்கவும் முடியுமாக உள்ளது. இந்த தொழில்நுட்பம் OpenAI டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சிஸ்டத்துடன் ரெகக்னைஸ் சிஸ்டம் உள்ளடக்கி வடிவமைக்கப்பட்டுள்ளது. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாடல்களான TTS 1 மற்றும் TTS 1 HT ஆகியவை முறையே ரியல் டைம் அப்ளிகேஷன் மற்றும் உயர்தர ஆடியோ வெளியீட்டிற்காக உகந்ததாக உள்ளன. இந்த மாதிரிகள் எழுதப்பட்ட உரையை லைஃப் பேசும் ஆடியோவாக மாறுகிறது. இதை ஃபிகர் 1 இயற்கையான மற்றும் மனிதனை போன்ற முறையில் தொடர்பு கொள்ள உதவுகிறது. பேச்சு இறுதி புள்ளியானது ஆடியோவை உருவாக்க உரை மற்றும் குரல் உள்ளீடுகளை எடுத்துக்கொள்கிறது. பின்னர் அது பேசுவதற்கு ஃபிகர் 1 பயன்படுத்தப்படுகிறது. மேலும் ஃபிகர் 1 டெக்ஸ்ட் ஸ்பீச் பகுத்தறிவானது OpenAIயின் முன் பயிற்சி பெற்ற மல்டி மாடலான VLM ஆல் இயக்கப்படுகிறது. இது முழு குரல் உரையாடல்களின் அடிப்படையில் படங்கள் மற்றும் உரைகள் மற்றும் கைவினை பதில்களை புரிந்து கொள்ள அனுமதிக்கிறது. இந்த பாரம்பரிய குரல் உதவியாளர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு படியாகும். இது பொதுவாக எழுதப்பட்ட அறிவுறுத்தல்களில் கவனம் செலுத்துகிறது. இந்த தொழில்நுட்பத்தின் தாக்கங்கள் மிகப்பெரியவை. சிக்கலான உரையாடல்களில் பங்கேற்கவும் நுணுக்கங்களை புரிந்து கொள்ளவும் சூழ்நிலைக்கு ஏற்ற பதில்களை வழங்கவும் இது ஃபிகர் AI செயல்படுத்தப்படுகிறது. இது AI உருவாக்குவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. இது நம் அன்றாட வாழ்வில் தடையின்றி ஒருங்கிணைக்க முடியுமாக உள்ளது. பணிகளுக்கு உதவுவது, தகவல்களை வழங்குவது மற்றும் தோழமையை வழங்குகிறது. நாம் எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது பேச்சுக்கு பேச்சு பகுத்தறிவு மூலம் வளர்ச்சி அடைவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன. தகவல் தொடர்பு தடை உடைக்கப்படும் உலகத்திற்கு இது உறுதியளிக்கிறது. மேலும் AI மனித தொடர்புகளின் ஒரு ஒருங்கிணைத்த பகுதியாக மாறுகிறது. AIயில் ஒரு புதிய சகாப்தத்தின் விளிம்பில் நாம் நிற்கும் போது OpenAIயின் பேச்சுக்கு பேச்சு பகுத்தறிவின் தாக்கங்கள் ஆழமானவையாக இருக்கும். உரையாடல் மூலம் அதன் சூழலை புரிந்து கொள்வதற்கும் அதனுடன் தொடர்பு கொள்வதற்கும் ஃபிகர் 1 திறன் AI நமக்கு மேலும் உதவக்கூடிய எதிர்காலத்தை முன்னறிவிக்கிறது. தனிப்பட்ட மற்றும் அர்த்தமுள்ள வழிகளில் அவை எங்களுக்கு உதவக்கூடியதாக காணப்படும்.
குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு உதவுவது முதல் தோழமை மற்றும் ஆதரவை வழங்குவது வரை சாத்தியமான பயன்பாடுகள் பரந்த அளவில் உள்ளன. பணியிடத்தில் இத்தகைய தொழில்நுட்பம் வாடிக்கையாளர் சேவை, கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடும். மேலும் தொடர்புகளை மிகவும் திறமையாகவும் மனிதனைப் போலவும் மாற்றக்கூடியதாக இருக்கும். முன்னோக்கி பார்க்கும் பொழுது ஏஐயில் பேச்சுக்கு பேச்சு பகுத்தறிவின் ஒருங்கிணைப்பு மிகவும் சிக்கலானதாக மாறும். சூழல், உணர்ச்சி மற்றும் மொழியில் உள்ள நுணுக்கங்களை புரிந்து கொள்வதில் மேம்பாடுகளுடன் இது ஏஐக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். இது நமது வார்த்தைகளை மட்டுமல்ல, நமது நோக்கங்கள் மற்றும் தேவைகளை புரிந்து கொள்ளும் உள்ளுணர்வு மற்றும் பயனுள்ள ஏஐ உதவியாளர்களுக்கு வழிவகுக்கும். இந்த தொழில்நுட்பம் தகவல் தொடர்பு தடைகளை உடைத்து உலகளாவிய புரிதலை வளர்க்கும் மற்றும் பல்வேறு மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களில் ஒத்துழைப்பிற்காக புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்பதால் எதிர்கால வாய்ப்புகள் உச்சமாக உள்ளன. ஏஐ தொடர்ந்து உருவாகி வருவதால் நாம் கற்பனை செய்ய தொடங்கும் வழிகளில் நம் வாழ்க்கையை மேம்படுத்துவதாக உறுதியளிக்கிறது. முடிவாக, ஓப்பன்ஏஐயின் பேச்சுக்கு பேச்சு பகுத்தறிவு தொழில்நுட்பம் ஒரு தொழில்நுட்ப அற்புதம் மட்டுமல்ல, இது மனித ஏஐ தொடர்புகளின் எதிர்காலத்திற்கான ஒரு கலங்கரை விளக்கமாகும். ஃபிகர் 1 ரோபோக்கள் முன்பை விட நம்மை நன்றாக புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை எளிதாகவும், மேலும் இந்த ஏஐயின் ஒவ்வொரு அடியும் நம்மை தொழில்நுட்பம் உண்மையிலேயே புரிந்து கொள்ளும் உலகத்திற்கு நம்மை நெருக்கமாக கொண்டு வருகிறது. இந்த ஏஐ தொழில்நுட்பம் உலகத்திற்கு நல்லதா அல்லது கெட்டதா என்று கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.